இலங்கை அதிபர் தேர்தலில் சிறிசேனா வெற்றி பெற்றதை அடுத்து மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகனின் கருத்துக்களை நாம் இப்போது பார்க்கலாம். இது அடிப்படையிலே ராஜபக்சேவினுடைய குடும்ப ஆட்சி முறை, அவர் நடத்திய ஊழல் ஆட்சி முறை என்பதற்கு எதிராக சிங்கள மக்களினுடைய ஒரு மனநிலை மாற்றமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். மேலும் ராஜபக்சேவினுடைய எதிர்கட்சி தலைவராக எதிர் வேட்பாளராக போட்டியிட்டவர் ராஜபக்சேவினுடைய கட்சியிலே இருந்தவர். ஆகவே இது ராஜபக்சேவை தனிமைப்படுத்துகின்ற ஒரு முயற்சி அங்கு அனைத்து எதிர்கட்சிகளும் அவர் கட்சிக்குள்ள இருப்பவரும் சேர்ந்து இதை நகர்த்தி இருக்கிறார்கள். இதற்கு மேற்குலகம் பெரிய அளவுக்கு பின்னால் இருந்து இந்த பணியை செய்து முடித்திருக்கிறது. ராஜபக்சேவின் ஆட்சி மாற்றம் தான் அங்கே ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு தீர்வு என்பது போன்ற ஒரு பிம்பத்தை மேற்குலகம் கட்டியெழுப்ப விரும்பியது, இந்தியாவும் கட்டியெழுப்ப விரும்பியது. அதற்கு சிங்கள மக்களிடத்தில் ராஜபக்சேவுக்கு இருந்த ஒரு எதிர்ப்பு மனநிலையை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு மாறுதலையும் எந்த விதமான ஒரு ஆறுதலையும் தந்துவிடப் போவது இல்லை. தமிழர்களுடைய பிரச்சனைகளை மைத்ரிபாலா ஒருபொழுதும் தீர்க்கப் போவதில்லை, அல்லது அதற்கான ஒரு நேர்மையான ஆட்சி முறையை அவர் தந்துவிடப் போவதில்லை. இது சிங்கள மக்களிடையே வேண்டுமானாலும் ஒரு மாற்றம் பெற்ற ஒரு ஆட்சியாக, அல்லது சிங்கள மக்களிடத்திலே ஒரு நிகழ்ந்த ஒரு எதிர்வினையாக வேண்டுமானால் வந்து பார்க்கலாமே ஒழிய தமிழர்களுக்கு எந்த வகையிலும் ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு தேர்தலோ அதற்கான ஒரு தேர்வு முறையோ அது கிடையாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தவறான தேர்வு முறை, அவர்கள் தமிழ் இன மக்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை தங்களை பிரதிநிதிகளாக பார்க்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்ரிபாலாவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. அவர் மைத்ரிபாலாவை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை விட ராஜபக்சேவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. மைத்ரிபாலா என்பது தங்களுக்கு தீர்வை கொடுத்து விடுவார் என்கின்ற நம்பிக்கை ஒரு தமிழருக்கும் கிடையாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தலிலே தமிழருடைய பிரச்சனை என்னவென்பதை மையமாக வைத்து தேர்தலை சந்திக்க தவறிவிட்டது. அது இந்த மைத்ரிபாலாவுடைய கூட்டணியில் சென்று சேர்ந்தது எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளையோ எந்த விதமான ஒரு கோரிக்கைகளையும் முன்வைக்காமல் போய் இணைந்து கொண்டது என்பது ஒரு தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த அரசியல் பின்னடைவு சமயத்திலே அங்கே மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர் ராஜபக்சேனுடைய வீழ்ச்சியை தான் கொண்டாடுகிறார்கள், அல்லது ராஜபக்சேவின் மீதான ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ராஜபக்சேவா அல்லது மைத்ரிபாலாவா என்ற இருவரை பார்த்தீர்கள் என்றால் இருவருமே இந்த போரை நடத்தியவர்கள், இருவருமே தமிழர்கள் இனப்படுகொலை செய்தவர்கள். ஆனால் ராஜபக்சேவின் மீதான கோபம் என்பது அதிகமாக முன்னிறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழ் மக்களிடத்திலே அங்கு இந்த எதிர்வினைகள் அங்கு நிகழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. சிங்கள ஆட்சி முறை மேலும் ஒரு ஒடுக்குமுறை நிகழ்ந்த ஒரு ஆட்சி முறையாக மாறும். இரண்டு பேருமே எப்படி ஒரே விதமான ஒரு தன்மையை வைத்திருக்கிறார்களோ அது மேலும் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் வந்து நிற்கும். சர்வதேசம் என்பது தங்களுக்கான மேற்குலகம் தங்களுடைய ஆதிக்கத்தை இலங்கையில் செலுத்த விரும்புவதற்காகத்தான் ராஜபக்சேவை ஆட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறது. அவர்கள் ராஜபக்சே சீன சார்புடையவர் என்று நம்புகிறது. இப்பொழுது மைத்ரிபால மேற்குலகத்திற்கு ஆதரவான ஒரு மனநிலையை கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கையில் இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பல இடங்களிலே மேற்குலகத்திற்கு சாதகமான ஒரு நிலை எடுக்காத அத்தனை அதிபர்களும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுபோலத்தான் இலங்கையிலும் மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவிற்கும் பிரித்தானிக்கும் வேண்டுகின்ற பல்வேறு செயல்களை வந்திருக்கக்கூடிய புதிய ஜனாதிபதி செய்வார். மற்றபடி அதற்கும் தமிழர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது.